ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி விறகடுப்பில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதில் போட்டிருக்க அளவை ஃபாலோ பண்ணிங்கன்னா செம பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் சாப்பிட்றப்போ ஹெவி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அது நம்மளோட ஸ்டொமக்கே கெடுத்துடுற மாதிரி இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டா நைட்டுக்கு வந்து செரிக்காத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஸ்பைசஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாத்திரம் சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஸ்மெல் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவரை மாற்றிடும். இப்போ எண்ணெய் சூடு வந்ததும் ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, இது போதும் 1 kgக்கு. அடுத்து நல்ல நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டியதான். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வதக்கிறதுல தான் டேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வந்து ஒரு கிளாஸ் பதத்துக்கு மாறணும். பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 5-6 பச்சை மிளகாவை குறுக்கு வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் இஞ்சி பூண்டு 2த்தையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மை மாதிரியும் அரைக்கக்கூடாது. ஒரு நார்மலான பதத்தில் அரைங்க, ரொம்ப குறைன்னு அரைக்க வேணாம். இப்போது அரைச்ச பூண்டு பேஸ்ட், அடுத்து அரைச்ச இஞ்சி பேஸ்ட் 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்க்கு போவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து சோம்பு, மிளகு, உரிக்காத பூண்டு பல் அதை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துருங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துருங்க. இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் தான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சமாக தான் போடணும். இது முந்திரியை தண்ணியில் போட்டு காலையிலே ஊற வச்சுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊறணும். இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துருங்க. அடுத்து தயிர் சேர்த்துக்கோங்க. அதோட இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷாகவும் வதக்க வேணாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க ரைஸ் பேர் 24 கேரட். இது தஞ்சாவூர், திருச்சி சைட்லாம் நிறையா கிடைக்கும். சென்னையிலையும் இப்போ சில ஏரியாவில் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போதுமே அரிசியை டேரெக்டாக போட்டுறக்கூடாது. அதை ஒரு படி வச்சு அளந்தால் தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். தண்ணியில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. எப்போதுமே 1 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 1 கிலோ மட்டன், ஸோ ஈக்குவலாக தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இந்த மட்டனோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி அளந்த அதே படியால் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையும் அதில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது வதங்கிட்டு இருக்க அதோட இந்த தண்ணியை சேர்த்துருங்க. மீதம் இருக்க தண்ணிக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஊற வச்ச அரிசியை வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கொதி வந்ததும் அந்த அரிசியை உள்ளே சேர்த்துருங்க. மட்டன் ரொம்ப முத்தின கறியாக இருக்குது அப்படின்னா 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க மட்டன் கொஞ்சம் இளங்கறியாக இருந்துச்சு. ஸோ முன்னாடியே சேர்த்துட்டா அது கறி உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாகவே சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பு தீயை வந்து அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கூட எரிஞ்சால் பெட்டர். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இடையில ஒரு வாட்டி திறந்து அதை கிளறி விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு 80% தண்ணி வந்து ட்ரை ஆயிடணும். அரிசியும் ஒரு 80% வெந்திருக்கணும். இந்த சமயத்தில் ஃபுல்லாக தம் போட்டுறணும். அடுப்பு எரிய தேவையில்லை. இருக்க கொஞ்சம் நெருப்பு எடுத்து மேலேயும் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபுல்லாக தம்மில் விட்டுருங்க.
இது நான் சாப்பிடும்போது தான் ஓப்பன் பண்ணுவேன். எப்படியும் ஒரு 1 hour கூட ஆனாலும் பிரச்சனை இல்லை. கடைசியாக ஓப்பன் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.